முன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய தேர்தல் களத்தில் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ரத்து செய்கிறார்கள் என்பது ஒரு பேசும் பொருளாகிவிட்டது. ஏன் ரத்து செய்கிறார்கள்? ஏன் ரத்து செய்கிறார்கள் என்றால், மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. தளபதி விஜய் அவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்றது. அதற்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்படுவதில்லை என்பதுதான். தளபதி விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர். கடந்த 3-4 மாதங்களில் அவர் ஒரு மாபெரும் தலைவராக, சக்தியாக அரசியல் களத்தில் உதித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தருணத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை என்பதே உண்மை. தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்கும் போது வருகின்ற கூட்டம் மக்கள் கடல், மக்கள் வெள்ளம். அந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம். மற்ற கட்சிகளைப் போல் காசு கொடுத்தோ அல்லது பிரியாணி கொடுத்தோ அல்லது குவார்டர் கொடுத்தோ வந்த கூட்டம் அல்ல. தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் வருகின்ற கூட்டமானது, நான் முன்பு கூறியபடி, அலையாத தானாக வருகின்ற கூட்டம். அந்த கூட்டத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம். இதில் என்னவென்றால், தாவேகாவின் எதிரிகள் கூட வரலாம், தாவேகாவை வெறுப்பவர்கள் கூட வரலாம், ஏன் திட்டமிட்டு அனுப்பப்பட்ட கூலிப்படைகள் கூட வரலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டத்திற்காகவும் தாவேகா தலைவர் விஜய்க்காகவும் செய்யப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வீடியோவை பாருங்கள். இன்று கன்னியாகுமரியில் நடந்த கூட்டம். விஜய் அவர்களின் வாகனம் செல்லும்போது எவ்வாறு அந்த வாகனத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை நீங்களே பாருங்கள். அங்கே எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கூட்டம் வருகிறது, அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொள்கிறது. என்ன பாதுகாப்பு ஏற்பட்டன? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுது என்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லையா? இதை இன்றைய அரசாங்கமோ அல்லது தேர்தல் கமிஷனோ அறியாதா? எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவருக்காக செய்யப்படுகின்றன? ஜனநாயகத்தில் அனைவரும் சமம். அதுவும் தேர்தல் என்று வரும்பொழுது தேர்தல் கணக்கில் அனைவரும் சமம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனரஞ்சக தலைவரான தளபதி விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை அரசாங்கமோ அல்லது தேர்தல் ஆணையமோ ஏற்படுத்தியிருக்க வேண்டும்? ஆனால் அவரது அரசியல் கட்சி எதிரிகளுக்கோ ஜி செக்யூரிட்டி, அதாவது பிளாக் கமாண்டோ செக்யூரிட்டி அளிக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த பாரபட்சம்? மாபெரும் தலைவராக இன்று உருவாகி இருந்தும் அவருக்கு மட்டும் ஏன் இன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை? அது மட்டுமா? ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தாவேகா நடத்த வேண்டும் என்றால் 1008 கண்டிஷன். ஜனரஞ்சக தலைவரான தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்றால் வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்து கிடக்கின்றனர். அவர் செல்லும் போது சம்பிரதாயமாக அவர்களுக்கு ஹலோ என்றாவது சொல்ல வேண்டும். அவர் செல்லும் வழித்தடங்களில் ஏதாவது காவல்துறை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? இல்லை. அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி தேர்தல் களத்துக்கு சரியான நேரத்தில் தரை வழியாக செல்லும்போது சென்றடைய முடியும்? அதையும் மீறி அவருக்கு கொடுக்கப்படுவது என்னவோ ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம். அப்படி எல்லா வகைகளிலும் தாவேகாவிற்கு பாரபட்சம், தாவேகாவிற்கு இடைஞ்சல்கள், இடையூறுகள். இப்படி இடையூறுகள் மேல் இடையூறுகளாக ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களால் எவ்வாறு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தடையின்றி நடத்த முடியும்?
ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் இந்த பயம்? தாவேகா கூட்டத்தை பார்த்து பயமா? அல்லது தாவேகா வளர்ந்து வருகின்ற கட்சி, அதன் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பயமா? அல்லது தாவேகாவின் கொள்கையான ஊழலற்ற ஆட்சி என்பது பயமா? அல்லது தாவேகா அந்த மாதிரி ஒரு ஊழலற்ற ஆட்சியை அமைத்துவிடும் என்கின்ற பயமா? மக்களே, சிந்தித்து பாருங்கள். தேர்தல் களத்தில் அனைவரும் சமம். அனைவருக்கும் சமமாக, சரியாக ஏற்பாடுகள் அரசாங்கமோ அல்லது தேர்தல் ஆணையமோ செய்ய வேண்டும். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஓரவஞ்சனை தான் நடக்கிறது. எனவே மக்களே, சிந்தியுங்கள். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை.